சவுண்ட் வருமா அடிக்கடி அடிக்கடி சொன்னாங்க. சரி, இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன செய்தாங்க? ராமநாதபுரம் கோட்டையை கைப்பற்றிட்டு இப்ப என்ன செஞ்சாங்க? அடுத்த கோட்டை சிவகங்கை கோட்டைக்கு மேல என்ன செய்யாங்க? போர் புரியாங்க. ஆனா சிவகங்கை கோட்டையை கைப்பற்றது அவங்களுக்கு ஈஸியா இல்லை. அங்க யார் இருக்கான்னா படை தளபதிகள் 2 பேர் இருந்தாங்க. சொல்ல தெரியுமா யாருன்னு? சின்ன மருது பெரிய மருது 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு படை தலைவர் இருந்தாரு. அவர் எல்லாரும் சேர்ந்து அவர் ரொம்ப தாண்டவராய பிள்ளை அவங்க பேர் புரிஞ்சா? அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க நல்ல வீரமா இருந்து இந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்யாங்க? ஓட ஓட விரட்டிட்டாங்க. வாய்மூனை நம்ம வேலுநாச்சியார் இருக்காங்கல்ல, வாழை எடுத்து வீசி எல்லாரும் என்ன செய்தாங்க? போர்ல கொண்டுட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு வீரமானவங்க. இப்ப போர் நடந்து முடிஞ்சாச்சு. இப்ப போர்ல எல்லாரும் ஆற்காட்டு நவாப்பு ஆங்கிலேயர்கள் எல்லாம் தோத்தாச்சு. யார் வெற்றி பெற்றுட்டா? வேலுநாச்சியார். அவங்க மருது பிரதேச புத்துவடிகளாரெல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்த நேரத்துல ஒரு நாள் காளையர் கோயில் ஒரு இடத்துல என்னது கோயிலுக்கு அவங்க நள்ளிரவு பூஜைக்காண்டி போனாங்களாம். யாரு போயிருக்கா தெரியுமா? முத்துவடுகநாதர் போயிருக்காரு. அவர் போகும்போது ஆங்கிலேயர்களுக்கு அந்த விஷயம் என்ன தெரிஞ்சிச்சு. அவங்க என்ன செய்துட்டாங்க? உடனே ரகசியமா அந்த காளையர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் அதை சுத்தி படைகளை நிறுத்தி முத்துவடுகர் என்ன செய்தாங்க? கொன்னுட்டாங்க. முத்துவடுகர் யாரு? அவங்கள இப்ப அவங்க இறந்துட்டாங்க. இதற்கு இப்ப அந்த நேரத்துல வேலுநாச்சியார் கொல்லங்குடிக்கு போயிட்டு இருந்தாங்க. கொல்லங்குடின்னு ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்ப வழியிலேயே கேள்விப்படுறாங்க. என்னத்தை கேள்விப்படுறாங்க? நம்முடைய கணவரை என்ன செய்யிட்டாங்க? கொன்னுட்டாங்கன்னு உள்ள செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஓன்னு அழுதுட்டு வராங்க. எங்க வராங்க? காளையர் கோயில்ல வந்து கணவனுக்கு உடம்ப பார்க்காங்க. அங்க யாரு இறந்து கிடக்கா? முத்துவடுகநாதர் இறந்து கிடக்காரு. ரொம்ப சங்கடம். நல்லா அழுதாங்க. அழுதுட்டு அவங்க சபதம் எடுக்காங்க. என்ன சபதம் எடுக்காங்கன்னா, இந்த சிவகங்கை சீமையை நான் வந்து என்ன செய்வேன்? மீண்டும் தருவேன். ஆங்கிலேயர்களிலிருந்து நான் சிவகங்கை என்ன செய்வேன்? காப்பாற்றுவேன். உங்களை இப்படி கொன்னவங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்? பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் என்ன செய்தாங்களா? ஒரு சபதம் எடுத்துச்சு. அவங்க அடுத்து எங்க போறாங்க? அந்த பிள்ளை ஒரு குழந்தை இருந்துல, அந்த குழந்தைக்கு வேறது நாச்சியாரை தூக்கி முதுகுல வச்சுட்டு குதிரையில என்ன செய்யாங்க? கொல்லங்குடின்னு ஒரு ஊருக்கு என்ன செய்யாங்க? போறாங்க. அப்ப அவங்க போயிட்டே இருக்கும்போது இது கூட ஆங்கிலேயர்களுக்கு என்ன செய்யுது? தெரிஞ்சிச்சு. நான் போயிட்டு இருக்கா வேலுநாச்சியார் போயிட்டு இருக்கா. அவங்க என்ன செய்யாங்க? துரத்தி வராங்க. வந்த எல்லா வெள்ளையர்களையும் அவங்க வாழ் வச்சு என்ன செய்யிட்டாங்களாம்? வெட்டி வீசிட்டு என்ன செய்து போயிட்டே இருந்தாங்களாம். போகும்போது அவங்களுக்கு வழியில என்ன வந்துட்டு? தாகம் வந்துட்டான். அப்ப அங்க ஒரு பொம்பளைக்கு வீட பார்க்காங்க. அந்த பொம்பளைக்கு பேரு உடையா. அவங்க பேர் என்னது? அவங்ககிட்ட போய் என்ன செய்யாங்க? எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்காங்க. சரி, அவங்களுக்கு அந்த உடையான்னு உள்ளவங்களுக்கு இவங்கள பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு வந்திருக்காங்க யாரு? வேலுநாச்சியார் சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு அப்ப வேலுநாச்சியார் சொல்லிட்டு போறாங்களா, ஆங்கிலேயர்கள் வந்தா நான் இங்க வந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. புரிஞ்சா? கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல யார் வந்துட்டாங்க? ஆங்கிலேயர்கள் வந்துட்டாங்க. இங்க வேலுநாச்சியார் வந்தாங்களா அப்படின்னு. அப்ப உடையாள் என்ன சொல்லிருக்கான்? போய் சொல்லிருக்கலாம். அப்படிதானே? எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிருக்கான். ஆமா வந்தாங்க, நான் தான் தண்ணி கொடுத்து அதுக்கு போய் என்னன்னு கட்டிட்டாங்க. புரிஞ்சா? ஏன்னா அவங்க உடையாளும் ஒரு வீரமான பெண் தான். புரிஞ்சா? அப்போ உடனே என்ன ஆயிடுச்சு? உடனே அந்த உடையாள அந்த ஆங்கிலேயர்கள் என்ன செய்வாங்க? கொலை பண்ணிடுவாங்க. புரிஞ்சா? பிறகு வேலுநாச்சியார் வந்து இந்த உடையாளுக்கு வீரக்கல் நடுக்கல்னா என்னது? போரில் வீரமடைந்த வீரர்களுக்கு நடுவாங்க. அந்த தான் என்னது? நடுக்கல். அந்த வேலுநாச்சியாருக்கு அவங்க என்ன? வேலுநாச்சியார் வந்து யாருக்கு கட்டினாங்க? உடையாளுக்கு கட்டுவாங்க. உடையாள் அவங்களுடைய பலம் வந்து எல்லா வீரர்களுக்கும் கிடைக்கணும்னு என்ன செய்தாங்களா? பாடுபடுவாங்க கற்காலத்துல. அப்ப இதெல்லாம் ஒரு பதம் இருப்பா. வேலுநாச்சியார் எங்க போயிட்டு இருக்காங்க? கொல்லங்குடிக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் எல்லாரும் கூட இருந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. நம்ம இனி என்ன செய்யலாம்? அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆங்கிலேயர்களை நம்ம என்ன செய்யணும்? எப்படியாது அடியோட நம்ம மாவட்டத்துல நம்ம மண்ணில இருந்து அவங்களை என்ன செய்யணும்? விரட்டி தரணும்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து போய் விருப்பாட்சின்னு ஒரு இடத்துல கோபால நாயக்கர்னு ஒரு மன்னர் இருந்திருக்காரு. எந்த இடம்? விருப்பாட்சி. என்ன அவங்க ராஜாங்க பேர் என்னது? கோபால நாயக்கர். இப்ப கோபால நாயக்கர் கிட்ட போய் அடைக்கலம் கேட்டாரு. அந்த கோபால நாயக்கர் உடனே என்ன செய்யாரு? இவங்க எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்காரு. யாருக்கெல்லாம்? வேலுநாச்சியாருக்கும் மருது பிரதர்ஸுக்கும் அந்த யாரு மந்திரி தாண்டவராய பிள்ளை இருக்காருல்ல, அவருக்கு எல்லாரும் அங்க இருந்து என்ன செய்யாங்க? இந்த ஆங்கிலேய படையை நம்ம எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஐடியா போட்டுட்டே இருக்காங்க. திட்டம் தீர்க்காங்க. என்ன செய்யாங்க? திட்டம் தீர்க்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மைசூர்ல ஒரு மன்னர் இருந்தார், ஹைதர் அலி. மைசூர் மன்னர் புலின்னு சொல்லுவாங்க. மைசூரின் புலி ஹைதர் அலி. அப்ப அவர்கிட்ட நிறைய பீரங்கி படை ராணுவ படை எல்லாம் இருக்கு. அப்ப இதை கேள்விப்பட்ட வேலுநாச்சியார் என்ன செய்யாங்க?
எப்படியாவது நம்ம ஹைதர் அலி அவங்க எப்ப எங்க இருக்காங்கன்னா திண்டுக்கல்ல வந்திருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம என்ன கேட்கலாம், கொஞ்சம் போர் படைகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் போர் படைகள் தாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க, போய் கேட்க போறாங்க. போகும்போது என்ன ஆண் மாதிரி வேஷம் போட்டுட்டு போயிருக்காங்க. ஹைதர் அலிக்கு கண்டே பிடிக்க முடியல. அவங்க கேட்கறாங்களா இந்த கூட்டத்துல வேலு நாச்சியார் வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க என்ன செய்யாங்களாம், அங்க திரைச்சிகளை எல்லாம் எடுத்து காணிக்காங்களாம், நான் தான் வேலு நாச்சியார் அப்படின்னு. அப்போ அந்த வீரன் நிறைந்த பெண்ணு அப்பதான் அவர் என்ன செய்யாரு பார்க்காரு. அப்போ அவர் என்ன செய்யாரு, என்ன மொழியில பேசுறாராம், உருது மொழியில பேசுறாரு. யாரு, ஹைதர் அலி. புரிஞ்சா? அதே மொழியில வேலு நாச்சியார் என்ன செய்யறாங்களாம், பேசுனாங்களாம். இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், தமிழ்நாட்டுல இருந்துட்டு உருது மொழி தெரியும், என்ன மொழியில கேட்டாலும் அவங்க என்ன செய்ய பேச முடிய வல்லமை பெற்றவங்க. உடனே இவங்களுக்கு 5000 குதிரை படைகள், யானை படைகள் எல்லாம் கொடுத்தாங்களாம். பீரங்கி படைகள், காலால் பொங்கல் என்ன வேணாலும் என்ன செய்யுங்க என் நாட்டுல இருந்து கொண்டு போங்க அப்படின்னு எல்லாம் கிடைச்சாச்சு. இப்போ 8 வருஷம் அவங்க பிளான், எத்தனை வருஷமா இருந்து பிளான் பண்ணிருக்காங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல. அவங்க ஆங்கிலேயர் எதுக்கு எத்தனை வருஷம் 8 வருஷம் இருந்து பிளான் பண்ணி 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 இப்போ ஒரு பெரிய வந்து விஜயதசமின்னு ஒரு நாள் வந்துச்சு. அந்த நாள் ஒரு நாள் தான் அந்த சிவகங்கை கோட்டைக்குள்ள பெண்கள் எல்லாம் பூஜை செய்யறதுக்கு போக முடியும். அங்க ராஜராஜேஸ்வரின்னு ஒரு கோயில் இருக்கு. புரிஞ்சா? அந்த கோயில பாக்குறதுக்கு பெண்கள் எல்லாம் உள்ள அனுப்புவாங்க. அப்பதான் நமக்கு உள்ள போக முடியும். இவங்க வேலு நாச்சியார் பெண்கள் படையில இருந்த எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, நல்ல கோயிலுக்கு போறது மாதிரி நல்ல வேஷம் எல்லாம் போட்டுட்டு, ஆனா உங்க கைக்குள்ள எல்லாம் என்ன வச்சிருந்தாங்களாம், வாள் கத்தி வீ எல்லாம் கொண்டு எங்க போயிருக்காங்க, அங்க அந்த உள்ள போயிட்டாங்க. எதுக்குள்ள போயிட்டாங்க, சிவகங்கை கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. புரிஞ்சா? இந்த பெண்கள் படையில தலைவியா இருந்தது குயிலின்னு ஒருத்தாங்க. யாரு, குயில். இப்படி அவங்க எல்லாரும் உள்ள போயாச்சு. ஈஸியா என்ன செய்யிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் இருந்த பிறகு அந்த குயிலின்னு உள்ள பொம்பளை என்ன செய்துட்டாலாம், இப்படி பார்த்தா எப்படியாவது இந்த ராணுவ தளவாடங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அழிச்சிடணும் சொல்லிட்டு அந்த விளக்குல இருக்கும்ல எண்ணெய், அதை எடுத்து அவங்க உடம்புல என்ன செய்யிட்டாங்க, பத்த வச்சுட்டாங்க. அவங்க உடம்புல என்ன செய்யிட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்போ உடம்புல வச்சுட்டு அந்த பீரங்கி படையெல்லாம் இருந்துல அந்த ரூமுக்குள்ள ஓடிச்சு. அந்த ரூமுக்குள்ள ஓடணும்னா ஆங்கிலேயர் படையில அந்த பீரங்கி படை, பெரிய பெரிய பீரங்கிகள், ராணுவங்கள் எல்லாம் இருந்தது. பட படான்னு என்ன செய்து எல்லாம் வெடிச்சு செதறி அதுல குயிலி என்ன செய்தாங்க, வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. உடனே கோட்டையில எல்லாம் போய் ஒரு பெரிய போர் நடந்தது. போர் நடந்து வெளில ஆங்கிலேயர்கள் எல்லாம் இவங்க என்ன செய்தாங்க, ஓட ஓட நம்ம வேலு நாச்சியார் குரூப் மருது பிரதேசம் எல்லாம் இருந்தாங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தாங்க, அவங்கள ஓட ஓட இப்ப விரட்டியாச்சு. சிவகங்கை கோட்டை என்ன செய்தாங்க, வேலு நாச்சியார் கைப்பற்றிட்டாங்க. இப்ப சிவகங்கை கோட்டையில அடுத்தது அவங்க என்னதான் வந்தாங்க, ராணிய அரசாட்சி பண்ணாங்க. புரிஞ்சா? இதுதான் வேலு நாச்சியாரோட கதை. வேலு நாச்சியார் நம்ம தமிழ் மண்ணில் பிறந்து தமிழர்களுக்காகவே வாழ்ந்து ஆங்கிலேயரை விரட்டி